அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, கண்டன் விளை புனித குழந்தை திருசம்மாள் ஆலயத்தில் மாதந்தோறும் நடைபெறுகிற இந்த விவிலிய வகுப்பிற்கு ஆர்வமாய் திரளாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பொழுக வருகை என்று நான் வரவேற்கின்றேன். ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்கின்ற யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய மறையுரைகளையும் மேலும் இதை போன்ற விவிலியம் அறிவோம் வகுப்புகளையும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். ஆகவே ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கும்படியாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பிற்கு வர இயலாதவர்கள், வர முடியாதவர்கள், பல்வேறு காரணங்களினால் இருக்கிறீர்கள். அவர்கள் இந்த வகுப்புகளை அவர்கள் தவற விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த ஏற்பாடு. அவர்கள் மிகவும் குறிப்பாக இந்த யூடியூப் சேனலை அவர்கள் பார்வையிட்டு தங்களுடைய விவிலிய அறிவை தொடர்ச்சியாக பெருக்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இதுவரை நாம் விவிலியத்தை பற்றிய ஒரு பொதுவான முன்னுரை, விவிலியம் பற்றி கத்தோலிக்க திருச்சபை 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலும் 1990ஆம் ஆண்டில் நமதுக்கு வெளியிட்ட விவிலிய பொருள்கோள் முறை என்கின்ற சிறப்பு ஏட்டிலும் 2010ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் வெளியிட்ட ஆண்டவரின் அருள்வாக்கு என்கிற ஏட்டிலும் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். விவிலியம் என்பது எழுதப்பட்ட இறைவார்த்தை, விவிலியம் என்பது உடலெடுத்த இறைவார்த்தை, விவிலியம் என்பது பிரபஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் இறைவார்த்தை என்கிற பரந்துபட்ட விரிந்த ஒரு கண்ணோட்டத்தை நாம் நம்முடைய உள்ளத்திலே கத்தோலிக்க திருச்சபையின் போதனையிலிருந்து நாம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கருத்து எப்பொழுதும் முக்கியமானது. இல்லை என்றால் கிணற்று தவளை போல குறுகிய பார்வையிலே எழுதப்பட்ட இந்த இறைவார்த்தை மாத்திரமே ஆண்டுடைய வார்த்தை என்று எண்ணுகிற ஒரு நிலைக்கு நாம் வந்து விடுவோம். நாம் இப்பொழுது திருவருகை காலத்தில் இருக்கிறோம். திருவருகை காலத்திலே வார்த்தையானவர் மனிதராய் வருவார், வார்த்தையானவர் உடல் எடுப்பார், உருவமில்லாத அருவமானவர் உருவம் கொண்டு வருவார், ஒரு குழந்தையாய் வருவார், ஒரு ஏழையாய் வருவார், ஒரு மனிதராய் வருவார் என்கிற எதிர்பார்ப்பிலே காத்திருக்கிறோம். இவ்வாறு இந்த வார்த்தையை மனிதராய் ஈண்டெடுத்து கொடுத்ததிலே பெரும் பங்கு கன்னி மரியாவுக்கு உண்டு. கன்னி மரியாதான் அருவமான உருவமில்லாத கடவுள் மனிதராய் வர முடியும், வார்த்தை நம்மிடையே குடிகொள்ள முடியும் என்று நம்பியவர். அந்த மரியா அந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியிலே சொன்ன அழகான வார்த்தை என்ன? இதோ உமது அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று மரியா பணிந்தார். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று வானதூதன் சொன்னான். மரியாள் அந்த வார்த்தைக்கு பணிந்தார். ஆகவே நமக்கு உடலெடுத்த வார்த்தை கிடைத்தது. மீட்பின் வரலாற்றிலே கடவுளுடைய கொடையாக எழுதப்பட்ட வார்த்தை கிடைத்திருக்கிறது. திருவை சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சமெங்கும் கடவுளுடைய வார்த்தை நிறைந்திருக்கிறது. நாம் அதை கண்டுபிடித்தல் வேண்டும். ஆகவே உடலெடுத்த வார்த்தைக்கு அதனுடைய வரவேற்புக்கு தயாரித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே இந்த எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து மீட்பின் வரலாற்றிலே கடவுள் ஆற்றிய வல்ல செயல்கள் என்ன, அது இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன என்பதனை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே இது மிகவும் சிறப்பான ஒன்று. கன்னிமரியா கடவுளுடைய வார்த்தையால் தூண்டப்பெற்று அவர் காட்டிய அடையாளத்தை சரி என்று உறுதிப்படுத்துவதற்காக அவர் யூதா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்தார். கடவுள் ஒரு செய்தியை சொல்லுகிற பொழுது அந்த நம்பவே முடியாத, கற்பனையிலும் நினைக்க முடியாத, கனவில் கூட நமக்கு வராத அந்த செய்தி நடக்கும் என்று உறுதிப்படுத்துவதற்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அது கடவுளுடைய பாணி. பழைய ஏற்பாட்டிலே அவ்வாறு அவர் பல அடையாளங்களை கொடுத்து செய்திகளை உறுதி செய்திருக்கிறார். மரியாளுக்கும் அப்படித்தான். கற்பனையில் நடக்க முடியாத ஒன்று, ஆணின் துணை இல்லாமல், கணவனின் துணை இல்லாமல் குழந்தை ஒன்று பிறக்கப் போகிறது. அது ஒரு அதிசயம், அது ஒரு ஆச்சரியம். அது மாத்திரமல்ல, உருவமில்லாத கடவுள் உருவம் கொண்டு வரப்போகிறார். அருவமான கடவுள் மனிதராய் வரப்போகிறார். அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். வரலாற்றில் நிகழ்ந்தது இல்லை, ஆனால் இது நடக்கும் என்பதற்கு ஒரு அடையாளம். உங்களுடைய தூரத்து உறவினராகிய எலிசபெத்து கருவுற இயலாதுன்னு சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். மரியாள் ஓடோடி பார்க்க போகிறார். அங்க போன இடத்திலே எலிசபெத்து தன்னுடைய தள்ளாத வயதிலே வயிற்றில் 6 மாத குழந்தையோடு நிறை கர்ப்பிணியாக அவர் அங்கே காட்சி கொடுக்கிறார். மங்களகரமான அந்த காட்சி அவரை அப்படியே மகிழச் செய்கிறது. ஆனால் மரியாள் காலடி வைத்த உடனே எலிசபெத்தினுடைய வயிற்றிலே குழந்தை துள்ளிற்று அப்படிங்கிற அந்த செய்தி ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆவியால் நிரம்பிய மரியா காலடி வச்ச உடனே அங்கு மகிழ்ச்சி துள்ளிற்று.
அவர்கள் இருவரும் ஆனந்த கூத்தாடினார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல எலிசபெத்து மரியாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவார். நிறைய வாழ்த்து இருக்கிறது. அதுல முக்கியமான வார்த்தையை பற்றியது இதுதான்: ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர். என்ன அழகு பாருங்கள்! ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று நீ நம்பினாய், நீ பேறு பெற்றவர் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனையோ பேறு பெற்ற வாக்குறுதிகளை கேட்டிருக்கிறோம். இதுவும் ஒரு வாக்குறுதி. ஆகவேதான் நாம் மரியாதை பற்றிய ஒரு ஜெபத்திலே மிக சிறப்பாக சொல்லுவோம்: ஆண்டுடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் பேறு பெற்றவர்கள் ஆகும்படியாக இறைவனின் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்களும் வாக்குறுதிகளுக்கு பேறு பெற்றவர்களாய், வார்த்தைகளை கேட்டு நடப்பவர்களாய், வார்த்தை அப்படியே நிகழ்த்தி காட்டும் என்று அதை ஏற்றுக்கொள்பவர்களாய் வாழ எங்களுக்கு மரியே கற்றுத்தாரும் என்று சொல்லி நாம் அதிலே வேண்டுகிறோம். வார்த்தையை இந்த உலகத்திலே ஒரு குழந்தையாய் நமக்கு ஈன்றெடுத்து கொடுத்த அந்த மரியாளுடைய வல்லமையான பரிந்துரையினால் இந்த திருவருகை காலத்திலே நாம் இந்த வார்த்தையை குறித்து இப்பொழுது தியானிக்க நாம் வருவோம். அன்புமிக்கவர்களே, நாம் திருவிவிலியத்திலே தொடக்க நூலில் முதல் 11 அதிகாரங்களை குறித்து கடந்த வகுப்புகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். நாம் பார்த்ததன் சுருக்கம் இதுதான். முதல் 11 அதிகாரங்கள் இந்த விவிலியத்தின் பிற்பகுதிகளிலே குறிப்பிட்டிருப்பதைப் போல வரலாற்றுக்கு முந்திய நிகழ்வுகள். அவை வரலாறு அல்ல, அவை வரலாற்றுக்கு முந்தைய நிகழ்வுகள். ஏனென்றால் வரலாறு என்பது விவிலியத்தை பொறுத்த மாத்திரத்தில் ஆபிரகாமில் இருந்து தொடங்குகிறது. ஆபிரகாம் தான் விவிலியத்தினுடைய முதல் மீட்பின் வரலாற்று மாமனிதன். அதற்கு முந்தைய நிகழ்ச்சிகள், இந்த உலகம் எப்படி இருக்கிறது, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்திலே மனித வாழ்க்கை எப்படி வந்தது, இந்த உலகத்திலே பாவம் ஏன் நுழைந்தது, அதை பார்த்து கொண்டு கடவுள் சும்மாவாய் இருந்தார். மனிதர்கள் தன்னலம் மிக்கவர்களாக இருக்கிறார்களே, பேராசை மிக்கவர்களாக இருக்கிறார்களே, அடுத்தவர்களை அழித்துக் கொள்பவர்களாக இருக்கிறார்களே, அப்படியெல்லாம் என்ன நடந்தது என்கிற நிலைகளை நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்ற ஒரு வரைபடமாக 11 அதிகாரங்கள் இருந்தன. கத்தோலிக்க திருச்சபை இந்த முதல் 11 அதிகாரங்கள் வரலாற்றுக்கு முன்னைய நிகழ்வுகள் என்று பதிவு செய்கின்றன. இரண்டாவது, இவை அனைத்தும் மறைக்கல்வி கதைகள் என்று அதனை நமக்கு அது கோடிட்டு காட்டுகிறது. ஆகவே அதை அப்படியே நிகழ்ந்ததாக வரலாற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன, அந்த செய்தியை, அந்த இறையியல் செய்தியை, அது சொல்லித்தருகிற படிப்பினையை நாம் உள்வாங்குதல் வேண்டும். படிப்பினை என்ன? கடவுள் பெரியவர், கடவுள் வல்லவர், கடவுள் உன்னதர். அவரால் இந்த பிரபஞ்சம், அவரால் இந்த பூமி, அவரால் இந்த உயிர் வாழ்க்கை, அவரால் இந்த உயிர் வாழ்க்கையில் சிறந்த மனித உயிர் வாழ்க்கை உண்டாகி இருக்கிறது. இதற்கெல்லாம் ஊரணி ஊற்று கடவுள் அப்படிங்கிற அந்த செய்தி. மனிதன் இந்த உலகத்திலே பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். அந்த பாவம் செய்வதற்கு அவனை தூண்டுபவனாக அலகையானவன் சாத்தான் இருக்கிறான். சாத்தானை பற்றிய ஒரு விரிவான பாடம் நமக்கு எசாயா 14ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லப்படும். அங்கேதான் கடவுள் படைத்த இந்த பிரபஞ்சத்திலே 3 தூதர்கள் கீழே விழுந்தார்கள். இதனால் ஆணவம், அகங்காரம், தலைக்கணம், மேட்டிமை, பந்தா, பெருமை, பீத்தல் என்றெல்லாம் நான் சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டு கடவுளை விட மேலானவர்களாக வாழ்ந்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் கீழாக வீழ்த்தப்பட்டார்கள். இந்த பிரபஞ்சத்திலே கட்டிக்கொள்ளப்பட்ட முதல் பாவம் அதுதான். என்னது அது? தாழ்ச்சிக்கு எதிராக, எளிமைக்கு எதிராக, இதய கனத்தோடு அது கட்டிக்கொள்ளப்பட்ட அந்த பாவம். ஆகவே அவர்கள் வீழ்ந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்று முதல் அந்த அலகையானவன், சாத்தானானவன் கடவுளுடைய படைப்புக்கு எதிராக இருக்கிறான். ஆகவே ஆதி பெற்றோரை அவன் விழத்தாட்டுகிறான். கடவுள் நினைத்திருந்தால் இந்த அலகையானவனே இல்லாமல் செய்திருக்கலாம். ஆனால் கடவுள் தான் படைத்த இந்த சமணசுக்கள் அல்லது தூதர்களை அவர் அனுமதிக்கிறார். அவை வீழ்ந்தாலும் கூட அவைகளை அனுமதிக்கிறார். பைபிள் கடைசி பக்கத்தில் தான் நமக்கு சொல்லும், கடவுளுடைய புதிய விண்ணகம், புதிய மண்ணகம் மலர்கிற பொழுது அவர் என்ன செய்வார்? இந்த அலகையானவனை பிடித்து 1000 ஆண்டுகள் அடைத்து வைப்பார். அதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவார். 1000 என்பது எண்ணிக்கை அல்ல, எண்ணிக்கையில்லா ஆண்டுகள்
அதனை அடக்கி விடுவார். அப்பொழுது இந்த உலகத்திலே துன்பம் இராது, துயரம் இராது, கண்ணீர் இராது, கவலை இராது, எல்லாம் புதியனவாய் மாறி போயிருக்கும் என்கிற அருமையான ஒரு வரைபடத்தை அந்த கடைசி அதிகாரம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் அதுவரை இந்த அழகையானவன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே அவன் சோதிக்கிறான். அவனுடைய சோதனைகளை பெற்றோர் விழுந்து விடுகிறார்கள். பிறகு அங்கே கயமை நிறைந்தவனாய் ஆதி பெற்றோருடைய மகன் காயின் ஆபேலை கொன்று விடுகிறான். நான் என் சகோதரனுக்கு காவலாளியா என்று சொல்லி அவன் அங்கே கிளம்புகிறான் என்றெல்லாம் இந்த செய்திகளை நாம் பார்த்து விட்டோம். பிறகு அங்கே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நீண்ட தலைமுறை அட்டவணை பட்டியல்கள், எவ்வளவு காலம் மக்கள் நீண்ட காலமாக வாழ்ந்தார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த உலகம் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டது நோவாவின் காலத்தில் எப்படி என்கிற செய்தி, மனிதர்கள் ஒன்று கூடி கடவுளை எட்ட வேண்டும் என்கிற ஆசையிலே பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். கடவுளர்களை குழப்பி விட்டு விடுகிறார். இந்த பூமியிலே பல மொழிகள் தோன்றின. மக்கள் பல மொழிகள் தெரிந்தவர்களாக இந்த பூமியிலே வாழ ஆரம்பித்தார்கள். கடவுள் இறக்கப்படுகிறார் என்கிற ஒரு செய்தியோடு அந்த முதல் 11 அதிகாரங்கள் நிறைவு பெறுகின்றன. நாம் இப்பொழுது 12ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம். ஆனாலும் அதற்கு முன்பாக 11ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆபிரகாமினுடைய முன்னோர், அதிலிருந்து இந்த வரலாற்றை தொடங்குவது நமக்கு நலம் பயக்கும். வசனம் 26, 11, 26. தெராகு 70 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு ஆபிராம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர். பிறகு வசனம் 27 முதல் 32 முடிய நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தெராகின் தலைமுறை அட்டவணை, வழிமரபினர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த தெராகு அப்படிங்கிற ஆபிரகாமினுடைய தந்தை, அவர் ஒரு நாடோடியாக இருக்கிறார். ஆடு மாடு மேய்க்கிறவராக இருக்கிறார். அவர் வாழ்ந்த இடம் ஊர். இன்றைக்கு குவைத்து நாடு நம்ம கேள்விப்படுகிறோம். குவைத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஊர் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பகுதியில் இருந்து அவர் ஆடு மாடு மேய்ப்பதற்காக மேய்ச்சல் நிலம் தேடி, தண்ணீர் உள்ள இடம் தேடி அவர்கள் அலைவது வழக்கம். அப்படி அவர்கள் அந்த இடத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு பல இடங்களுக்கு அவர்கள் போகிறார்கள். வசனம் குறிப்பாக 31க்கு பாருங்கள். தெராகு தம் மகன் ஆபிராமையும் தம் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராயும் அழைத்து கொண்டு ஊர் என்ற கல்தேயர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார். பல நேரங்கள்ல கடவுள் ஆபிராமை அழைத்தார் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அதற்கு முன்பாகவே அவருடைய தந்தை வாயிலாகவே இந்த அழைப்பு அவருக்கு வருகிறது. சில நேரங்களில் தான் கடவுள் அசரீரி குரலிலே பேசுவார். நமக்கு தெரியும், சிறுவன் சாமுவேல் ஏலி ஆண்டோட உடன்படிக்கை பேழை இருந்த இடத்திலே இருந்த பொழுது அங்கே அவன் வளர்ந்து வருகிறான். சாமுவேல் ஆண்டோடைய உடன்படிக்கை பேழை இருந்த இடத்திலே அவன் பணியாற்றுகிறான். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே படித்து பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவருடைய காட்சி அவ்வளவாக இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை அரிதாக இருந்தது. அவ்வளவாக இல்லாதது எது? ஆண்டவருடைய காட்சி. அரிதாக இருந்தது எது? ஆண்டவருடைய வார்த்தை. அப்படின்னா என்ன? கடவுள் மௌனமாக இருக்கிறார். கடவுள் பேசவில்லை, கடவுள் இடர்படவில்லை, கடவுள் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஒரு நீண்ட மௌனம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நாம் மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் கடவுள் மௌனமாகவே இருக்கிறார். இது என்ன? கடவுள் பேச மாட்டேங்கிறாரே நம்ம யோசிக்கிறோம். அக்காலத்தில் காட்சி அவ்வளவாக இல்லை, வார்த்தை அரிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வேளையில் சாமுவேல் சாமுவேல் என்று குரல் ஒலிக்கிறது. சாமுவேலுக்கு அது ஆண்டவருடைய குரல் என்று தெரியாது. ஏழு இடத்திலே ஓடுபோய் 1 முறைக்கு 2 முறை உறுதி செய்து கொள்கிறான் அவர் அழைக்கவில்லை என்று. ஏலி சொல்லிக் கொடுக்கிறார், அடுத்த முறை இப்படி குரல் வந்தால் ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கிறேன் என்று அவன் சொல்லுகிறார். அப்படி ஆண்டவருடைய குரலை அவர் அதன் பிறகு அடையாளம் கண்டு அவரோடு பேச ஆண்டவரோடு பேசுகிறார். இப்படி காட்சிகளும் வார்த்தை ஒலிகளும் அசரீரி குரல்களும் மீட்பின் வரலாற்றிலே சில நேரங்களில் வெளிப்படுவது உண்டு. கடவுள் அப்படி பேசியிருக்கிறார்.
ஆனால் பல நேரங்களிலே கடவுள் நம்முடைய பெற்றோர் வழியாக, நம்முடைய முன்னோர் வழியாக, நம்முடைய வாழ்வில் அன்றாடம் நடைபெறும் நிகழ்வுகள் வழியாக, நம்மை சுற்றி நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக கடவுள் பேசுவார். அதைத்தான் எபிரேயர் 1:1 சொல்லுகிறது. பற்பல முறைகளிலும் பல்வேறு வகைகளிலும் முற்காலத்தில் நம் முன்னோரிடம் கடவுள் பேசினார். அப்போ கடவுளுடைய திருவுளம் நமக்கு என்ன என்பதனை கடவுள் நம்மிடத்தில் இடர்பட்டு காட்சி கொடுத்து வந்து அசரீரி குரல்ல என்று சொல்லி அவர் பேசுவதால் வருவது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற நெருக்கடிகள், சூழல்கள், குடும்ப அமைவுகள், நிகழ்வுகள், இவைகளின் வாயிலாகவும் கடவுளுடைய செய்தி நம்மை வந்தடைகிறது. ஆகவே கடவுள் இருக்கிறார், கடவுள் இயங்குகிறார், கடவுள் வழி நடத்துகிறார் என்பதனை நாம் கண்டுபிடித்தல் வேண்டும். இங்கே ஆபிரகாமின் வரலாறு நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது. ஆபிரகாம் தன்னுடைய தந்தையோடு, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பணியாளர்கள், அவர்களுடைய ஆடு மாடுகள், தன்னுடைய சகோதரன் ஆரானின் மகன் லோத்து, இவர்களை அழைத்து கொண்டு அவர் புறப்பட்டு போகிறார் என்கிற செய்தி இங்கே நமக்கு அழகாக பதிவு செய்யப்படுகிறது. ஆகவே அவர்கள் புறப்பட்டு காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கே தங்கலானார்கள். தேராக 205 வயதாக இருந்த பொழுது அவர் காரானில் இறக்கிறார் என்கிற செய்தி. இப்போ ஒரு முதல் அடி எடுத்து வைத்தாகிவிட்டது, முதல் பயணம் தொடங்கியாகிவிட்டது. ஆபிரகாம் தன்னுடைய பயணத்தை அவர் தொடங்குகிறார். இப்போ 12ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருகிறோம். 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமினுடைய அழைப்பு நமக்கு சொல்லப்படுகிறது. இங்கே ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் முதலில் ஆபிராம் என்று அழைக்கப்படுகிறார். பிறகு ஆண்டவருடைய பெயரை மாற்றி ஆபிரகாம் என்று சூட்டுகிறார். சாராய் என்று முதலில் அழைக்கப்படுகிறார். பிறகு சாராள் என்று அவருடைய பெயர் மாற்றம். ஆண்டவர் பெயர் சூட்டுகிறார், ஆண்டவர் அழைக்கிறார் என்றால் கடவுள் ஒரு மேலான திட்டத்திற்கு கண் வைத்திருக்கிறார், அதை உன் வழியாக செயல்படுத்த போகிறார் என்று பொருள். ஆகவே பெயர் சூட்டுதல் என்பது ஆண்டவருக்கு சொந்தம், ஆண்டவருடைய திருவிழப்படி நடக்க வேண்டியவர்கள் என்கிற கருத்தினை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்ப இதுவரை ஆபிரகாம் கடவுளை அறியாதவராக இருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய வழியில் நடக்கிறவராக இருக்கிறார். அவ்வாறு நடக்கிற பொழுது அவருடைய வாழ்வில் ஆண்டவர் குறுக்கிடுகிறார். புரிகிறதா? நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ஒழுங்காக கிரமமாக நடத்துகிற பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய குறுக்கீட்டை, ஆண்டவருடைய இடையூறை, ஆண்டவருடைய வாழ்வில் புகுந்து விளையாடுவதை நாம் கண்டுபிடிக்க முடியும். இதை இன்னொரு வசனத்திலும் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். லூக்கா நற்செய்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாம் இந்த திருவருகை காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை அறிவிப்பதற்கு லூக்கா நற்செய்தியாளர் தயாரிப்பாக அவர் செக்கரியா எலிசபெத் என்கின்ற வயதான தம்பதியரை கொண்டு வந்து தருகிறார். அந்த வயதான தம்பதியர் எப்படி இருக்கிறார்கள்? லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுரை இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். இந்த இடத்திலே ஒரு ஆச்சரியத்தை நாம் பார்க்கிறோம். கடவுள் மீட்பரை அனுப்புவதற்காக வரலாற்றில் குறுக்கிடப் போகிறார். அதற்கு தயாரிப்பு அவர் செய்கிறார். அந்த தயாரிப்பு வயதான ஒரு தம்பதியருடைய வாழ்க்கையில் தொடங்குகிறது. அவர்களை குறித்து பைபிள் பாராட்டும் வண்ணம் சொல்லுகிற செய்தி என்ன? அவர்கள் வயதானவர்கள். அதனால் என்ன? ஆனால் அவர்கள் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். கடவுள் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கிற பொழுது, கழுத்தில் எவ்வளவு நகை போட்டிருக்கிறோம், நாம பியூட்டி பார்லர் போய் 40,000 ரூபாய்க்கு முடிய அழகு பண்ணியிருக்கிறோமா, முகத்தை ஃபேஷியல் பண்ணியிருக்கிறோமான்னு பார்க்கறது இல்லை. நாம உடுத்திருக்கிற போத்தீசில் எடுத்து ஒரு 20,000 ரூபாய் பட்டுப்புடவையான அவர் பார்க்கறது இல்லை. ஹைகில் செருப்பு 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறோமான்னு பார்க்கறது இல்லை. அவர் என்ன பார்க்கிறார்? உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறார்.
நாம் நேர்மையாளராய் இருக்கிறோமா? கனிவும் மனத்தாழ்மையும் உடையவராய் இருக்கிறோமா? கடவுளை நம்புகிறவர்களாக இருக்கிறோமா என்று அவர் பார்க்கிறார். அவ்வாறு அவர் ஸ்கேன் பண்ணி பார்க்கிற பொழுது இந்த பூமி பந்திலே செக்கரியாவும் எலிசபெத்தும் கடவுளுடைய பார்வையில் நேர்மையானவர்களாய் இருந்தார்கள். ஒன்று. இரண்டு, ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். என்ன அழகு பாருங்கள். யாக்கோபு 2:10 சொல்லுகிறது, ஒருவன் சட்டம் ஒன்றில் தவறினால் சட்டம் அனைத்தையும் மீறியதற்கு சமம். இப்போ ஒரு கணக்கு பாடத்துல 2 மார்க் கேள்வி எழுதலைன்னா 98 மார்க் போடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம், ஆண்டவருடைய சட்டத்துல அப்படி கிடையாது. ஒண்ணுல தவறினாலும் எல்லாத்துலயும் நீங்க தவறிட்டீங்க. ஐய, நான் கொலை செய்யலையே, நான் விபச்சாரம் செய்யலையே, நான் அதை சொல்லலையே, சின்ன ஒரு பொய் தானே சொன்னேன். பொய் தான், பாவம் தான், எல்லா கட்டளையும் மீறி இதற்கு. விஷம் ஒரு துளினாலும் விஷம்தான், ஒரு பாட்டில் முழுக்க ஊற்றினாலும் விஷம்தான். கடவுளுடைய பார்வையில் பாவம் தான். ஆகவே குற்றமற்றவர்களாய் கடவுளுக்கு முன்பாக ஒழுகுதல் வேண்டும். கடவுள் அதை எதிர்பார்க்கிறார். இந்த தம்பதியர் வயதான காலத்திலும் அப்படி ஒழுகினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு குறை அல்ல, பெருங்குறை இருந்தது. பிள்ளை இல்லை என்கிற பெருங்குறை. அந்த காலத்துல பிள்ளை இல்லை என்றால் அது பெருங்குறை. அதுவும் பிணி பிள்ளை பெற இயலாது என்கிற நிலைக்கு வந்தாச்சு. அவர் கருவுரை இயலாதவர். இரண்டாவது, அவளுக்கு வயதும் ஆகிவிட்டது. பாட்டி ஸ்தானத்தில் என்ன பிள்ளையை பரப்புறா? ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் எப்படி நடந்தார்களாம்? செக்கரியாவுக்கு சீட்டு விழுந்தது. எருசலேம் கோவில்ல போய் ஊழியம் செய்ய வேண்டும். என்ன கடவுளே, நான் என்னத்தை ஜெபிச்சு என்னத்தை கண்டேன்? நான் வயசு வரை ஆகிப்போச்சு, ஒரு பிள்ளைய கூட நீ கொடுக்கல, யாருக்கோ என்னத்தை கொடுத்துருக்கிறீர் என்று சலித்தார்களா? முகம் சுளித்தார்களா? பின்வாங்கினார்களா? இல்லை, ஆண்டவருடைய பணியை செய்ய போனார். கடவுள் பார்வையில் அப்பொழுதும் நேர்மையானவர்களாய் இருந்தார்கள். குற்றமற அவர்கள் நடந்தார்கள் என்று நாம் அவர்களை பார்க்கிறோம். ஆகவேதான் கடவுள் அவர்களை தேர்ந்து கொண்டு அவர் வழியாக. சக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் தெரிஞ்சிருந்த ஆழ்ந்த உண்மை என்ன? எனக்கு ஒரு குறை வைப்பதால் கடவுள் குறைவானவராய் ஆய்விடுவாரா? பெரியவர் சிறியவராய் ஆய்விடுவாரா? கடவுள் பெரியவர் தான். கடவுள் வல்லவர் தான். கடவுள் நல்லவர் தான். ஏதோ எனக்கு அவர் ஏதோ திட்டம் வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு சின்ன குறை வச்சிருக்கிறார், பரவாயில்லை, நான் சகித்துக் கொள்ளுகிறேன், அவருக்கு நான் ஊழியம் செய்வேன் என்று செக்கரியா எலிசபெத்து பணி செய்தார்கள். தள்ளாத வயதிலும் முகத்தை சுளிக்கலீங்களே. நமக்கு ஒரு காரியம் நடக்கலன்னா கடவுளை எப்படி திட்டுறோம், கடவுளை எப்படி குறை சொல்றோம். ஆனால் இந்த பெற்றோர்கள் நமக்கெல்லாம் படிப்பினையாய் அமைகிறார்கள். அப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களைப் போலத்தான் இங்கே ஆபிரகாமையும் சாராளையும் நான் பார்க்கிறேன். நாம் சாராளையும் ஆபிரகாமையும் இப்படி ஒப்பிட்டு படித்து பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. 12ஆம் அதிகாரத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு சிறிய 2 நிமிட இடைவேளை. அதைத் தொடர்ந்து அடுத்த பாடத்திற்கு நாம் செல்லலாம்.